இந்த வீடியோ பார்க்குற எத்தனை பேருக்கு ஒர்க் பண்ணும்போதோ இல்லை கேம் ஆடும்போதோ பேக்ரவுண்டில் பாட்டு கேட்குற பழக்கம் இருக்குது. பட் வாட் இஃப் ஐ டோல் யூ, நீங்கள் ஒரே நேரத்தில் ரன் ஆகுதுன்னு நினைக்கிற அப்ளிகேஷன்ஸ் எதுவும் ஆக்சுவலாக ஒரே நேரத்தில் எக்ஸிக்யூட் ஆகிறது இல்லை. நம்ம கம்ப்யூட்டரோட பிரெயினான ப்ராசஸருக்கு ஒரு நேரத்தில் ஒரு வேலையை தான் செய்ய தெரியும். அப்புறம் எப்படி ப்ரோ என்னால் கோட் பண்ணிகிட்டே பாட்டும் கேட்க முடியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே தான் நம்ம ஹீரோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஒரு இன்டெலிஜென்ட்டான டெக்னிக்கை யூஸ் பண்ணுது. இதை புரிஞ்சுக்க ஒரு சினாரியோ எடுத்துப்போம். நீங்கள் ஸ்பாட்டிஃபைல ஊரும் பிளட் பாட்டு கேட்டுட்டு இருக்கீங்க. திடீர்னு உங்கள் எக்ஸ் வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுறாங்க. டக்குன்னு வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணுறீங்க. இப்போ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்ன பண்ணுன்னா, ஊரும் பிளட் பாட்டு எங்கே ஸ்டாப் ஆச்சோ அதை அப்படியே ஞாபகம் வச்சுக்கிட்டு வாட்ஸ்அப்புக்கு சிபியூவை சுவிட்ச் பண்ணிடும். நீங்கள் டைப் பண்ணுற மெசேஜை சிபியூ ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்புறம் நீங்கள் ஒரு லெட்டரை டைப் பண்ணிட்டு அடுத்த லெட்டரை டைப் பண்ணுற கேப்பில் திரும்ப ஊரும் பிளட் எங்கே ஸ்டாப் ஆச்சோ அந்த இடத்துக்கு ஸ்விட்ச் பண்ணி அதுலேருந்து கண்டினியூ பண்ணும். இப்படியே ஸ்பாட்டிஃபை வாட்ஸ்அப்னு ரொம்ப ஃபாஸ்ட்டாக மாறி மாறி எக்ஸிக்யூட் பண்ணும். இந்த ஸ்விட்சிங் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடக்கும்னா, இட் பி இன் மில்லி செகண்ட்ஸ். நமக்கு ரெண்டு அப்ளிகேஷன்ஸும் ஒரே நேரத்தில் ரன் ஆகிற மாதிரி தான் தெரியும். இந்த டெக்னிக்கு பேர் தான் கான்டெக்ஸ்ட் ஸ்விட்சிங். இதை வச்சு தான் மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸ் ஒரே நேரத்தில் ரன் ஆகிற மாதிரியான ஒரு இல்யூஷனை நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கிரியேட் பண்ணுது. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் ஏன் எல்லா அப்ளிகேஷனும் ஒரே நேரத்தில் ரன் ஆகிறது இல்லைன்னு சொன்னேன்னு. அண்ட் நீங்கள் என்ன அப்ளிகேஷன்ஸ் இந்த மாதிரி ஒன்றா யூஸ் பண்ணுவீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டெக் கண்டென்ட்க்கு நம்ம யூடியூப் சேனல் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. Until we meet again, it's Tamil signing off.